உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பணம் பணம் பணம்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிற்காமல் நிலைக்காமல் ஓடிட்டு இருக்காங்க. அந்த பணத்தோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்க விரும்பலை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஒரு அம்மா, 2 பசங்க. பெரிய பையன் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்ருக்காரு, டாலர்ஸில் சம்பளம், நல்ல சம்பளம். சின்ன பையன் அம்மா கூட இங்கே இருக்கார். ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூடவே இருந்து பார்த்துக்கணும். அதனால் அந்த பையனால் தனக்குன்னு எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு, கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பணத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. மாதம் ஆனால் டான்னு ஒரு 50,000-60,000 ரூபா அங்கேருந்து வந்துடும். க்ளீனாக எல்லா செலவும் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு அந்த அம்மா இறந்துடுறாங்க. அமெரிக்காவிலேருந்து பெரிய பையன் வராரு. அம்மா இறந்ததில் வருத்தம் இருந்தாலும் அவருக்கு இன்னொரு திருப்தி இருக்குது. பரவாயில்ல, நம்ம அம்மா இறக்குற வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கார். எல்லாம் அடக்கம் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் மறுநாள் கூடி உட்காந்து பேசும்போது அண்ணன் தம்பி 2 பேர் கூட, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர், அப்படியே ஒவ்வொருத்தராக ஒரு பேச்சை ஆரம்பித்து, சரி இப்போ கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அப்போ பெரிய பையன் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டை விற்றுறது தான் நல்லது, தம்பி கூட இருந்து பார்த்துக்கிட்டதுனால அவனுக்கு 60% கொடுத்துடலாம், எனக்கு 40% கொடுங்க போதும் அப்படிங்கிறான். தம்பி பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கான், ஒரு விரக்தியாக இருக்கான், ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரியே தெரியல. அப்புறம் இவங்கெல்லாம் வற்புறுத்தி கேட்குறாங்க, என்னப்பா நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, அண்ணன் தான் முடிவை சொல்லிட்டாரு, நீ ஆமான்னு இல்லை இல்லைன்னு, இல்லை உன்னுடைய முடிவு ஏதாவது இருந்தால் அதை சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், தம்பி ஒரு சின்ன டைரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அண்ணன்கிட்ட கொடுத்து இதை படிங்க அப்படிங்கிறான். தேதி வாரியாக ஒரு 15 நாளைக்கு அதில் போட்டிருக்கு. இன்றைக்கி ராத்திரி பூரா அம்மா தூங்கலை, அண்ணன் வரலையான்னு கேட்டு உன்னையும் நினச்சி அழுதுட்டு இருந்தாங்க ஃபுல் நைட்டு. அடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு தேதியில் நீ வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணி மறுபடியும் தூங்காமல் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் போய் ஆசுவாசப்படுத்தும் போது அவங்க என்னை கடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல நினைவும் தப்புதுங்கிறான். இப்படியே அந்த பையன் அந்த அம்மாவோட போராடி இருக்கான். ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இதை படித்த உடனே அந்த அண்ணனுக்கு சர்வநாடியும் ஒடுங்கிடுச்சு. சே, நம்ம ஏதோ பெருசாக பணம் கொடுக்குறோம், மாதம் 50,000-60,000 ரூபா கொடுக்குறோம், இது மாதிரி பல வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு சிரமப்பட்டிருக்கானா தம்பி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த தம்பியே நேரடியாக சொல்கிறான், அண்ணா நீங்கள் பணம் அனுப்புனீங்க, வாஸ்தவம் தான், ரொம்ப நன்றி. ஆனால் அம்மாவை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு சரியாக வேலைக்கு போக முடியல, நல்லா தூங்க முடியல, எனக்கு ஒரு காதலி இருந்தா அவளையும் நான் மெயின்டைன் பண்ண முடியாமல் அவளையும் என்னை விட்டு போயிட்டான். ஆக மொத்தம் அம்மாவுக்காக நீங்கள் பணம் மட்டும்தான் கொடுத்தீங்க, நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேன்ட்டான். இப்போ இன்னும் இவனுக்கு சுருக்கு சுருக்குன்னு யாரோ சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு தம்பி என்ன பண்ணுறான், நேராக அவங்க அம்மா படுத்திருந்த ரூமுக்கு போகிறான். போய் படுத்து தூங்கிக்கிறான். ஏன்னா அவன் தூங்கி பல வருஷங்கள் ஆச்சு, அதனால் தூங்க போயிட்டான். அடுத்த நாள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அம்மா பேரில் இந்த வீட்டை தம்பி பேருக்கு முழுசாக மாற்றுறாங்க. அண்ணன் அமெரிக்கா போகிறாரு, தம்பி இந்த வீட்டில் அவரே இருந்துகிட்ருக்காரு. இனி அவர் வாழ்க்கை எப்படி ஆகும் என்னங்கிறது போக போக தான் தெரியும். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பணம் அனுப்பிச்சா போதுமா? கவுன்சிலிங் பண்ணுறவங்கள வேணால் கூப்பிடுமே ஒழிய பணம் தானாக பேசாது. ராத்திரி 3 மணிக்கு பயந்து அலறி எந்திரிக்கும் போது எத்தனை கட்டு பணம் இருந்தாலும் நம்ம தான் கட்டிப்பிடிக்கணுமே தவிர பணம் நம்மளை கட்டிப்பிடிக்காது. ஆனால் அந்த தம்பி அந்த அம்மாவை கட்டிப்பிடிச்சு ஆசுவாசப்படுத்தியிருக்கான். அப்படிலாம் பண்ணும்போது தான் கடி வாங்கியிருக்கான். ஆக பணம் அப்படிங்கிறது ஒரு காகிதம். பணம் கண்டிப்பாக வேண்டும், ஆனால் எவ்வளோ வேணும் என்னங்கிறது தான் நம்ம அளவு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கோம். லட்சம் கோடி, பல லட்சம் கோடி, கோடி கோடி, எதுக்குங்க இதெல்லாம்? யோசிச்சு பாருங்கள், நீங்களே நல்ல முடிவு எடுங்க.
இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.